ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் மேல் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மட்டுமின்றி மேலும் பல சந்தேக நபர்களை கைது செய்ய போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. இன்று காலை முதல் துணை வைத்திய நிபுணர்கள் வேலை நிறுத்தம். கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பால்மாவின் விலையை 4.7% உயர்த்துவதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் தீர்மானித்துள்ளனர். உள்நாட்டுச் செய்திகள். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் புதிய சட்டங்களை தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மேல்மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டாமல் இலங்கையில் ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்க முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவிரட்ன, பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் மேல்மாகாண போலீஸ் பிரதானிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மட்டுமின்றி மேலும் பல சந்தேக நபர்களை கைது செய்ய போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் அரசாங்கத்துடனான கொடுக்கல் வாங்கல் காரணமாகவா தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யாமல் இருக்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பினர். இதேவேளை தேசபந்து தென்னக்கோனின் பணி இடைநிறுத்தம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியதுடன் அது தொடர்பில் விளக்கமளித்த அமைச்சர் போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் இது தொடர்பில் எதிர்காலத்தில் அறிவிப்பார் எனவும் தெரிவித்தார். அரசாங்கத்தின் கண்ணி வரவு செலவு திட்டத்தினூடாக துணை வைத்திய நிபுணர்களின் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமைக்கு எதிராக இன்று அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட சுகாதார நிபுணர்களின் சம்மேளனம் தீர்மானித்தது. அதன்படி இன்று காலை 7 மணி முதல் நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வேலை நிறுத்தத்திற்கு துணை வைத்திய நிபுணர்களின் கூட்டு சபையை சேர்ந்த 7 தொழிற்சங்கங்களும் இடைக்கால வைத்திய சேவைகள் கூட்டு முன்னணியை சேர்ந்த 11 தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் தமது பிரச்சினை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் தோல்வியடைந்ததன் காரணமாகவே இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் இணை அழைப்பாளர் உப்புல் ரோஹன தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த வேலை நிறுத்தம் நியாயமற்றது என இணை சுகாதார நிபுணர்களின் கூட்டு அதிகார சபையின் இணை அழைப்பாளர் சலித் அமரதிவாகர் தெரிவித்துள்ளார்.
கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 2 இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கி சூட்டால் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் 22 மற்றும் 28 வயதுடைய கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களின் நிலைமை பாரதூரமானதல்ல என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சந்தேக நபர்களை கைது செய்ய கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை 4.7 வீதத்தால் அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்படவுள்ளது. எனவே 400 கிராம் பால்மா பொதியின் புதிய விலை 1100 ரூபாவாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள 4 சிகிச்சை நிலையங்களின் செயற்பாடுகளையும் வினைத்திறனுடன் இயங்க வைப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. பருத்தித்துறை ஆதார மருத்துவமனை, கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை, மாங்குளம் ஆதார மருத்துவமனை, வவுனியா மாவட்ட மருத்துவமனை ஆகியவற்றில் விசேட சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை கடந்த காலங்களில் திறந்து வைக்கப்பட்டாலும் அவற்றின் தேவைப்பாடுகள் முழுமைப்படுத்தப்படாமையால் வினைத்திறனுடன் செயற்பட முடியாத நிலைமை காணப்படுகின்றது என்று தெரிவித்தார். சிறுவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்பதற்காக முன்னிற்கும் எனக்கு எதிராக சமூக வலைதளங்கள் டிக்டாக்கில் சேறு பூசப்படுகின்றது, மோசமாக விமர்சிக்கப்படுகின்றது. 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் சிறுவர்கள். அவர்களுக்கு கட்டாயம் 13 வருட கல்வி வழங்கப்பட வேண்டும். அதனையே நான் வலியுறுத்துகின்றேன். எனவே இதனை இன மத அடிப்படைவாதத்தில் பார்க்க வேண்டாம் என சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் புத்த சாசனம், சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சு ஆகியவற்றின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில் 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் சிறுவர்கள். அவர்களுக்கு கட்டாயம் 13 வருட கல்வி வழங்கப்பட வேண்டும். அதனையே நான் வலியுறுத்துகின்றேன். எனவே இதனை இன மத அடிப்படைவாதத்தில் பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், அடிப்படைவாதத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம். சிறுவர் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நான் செயற்படும் போது எனக்கு எதிராக சமூக வலைத்தளங்கள் டிக்டாக்கில் சேறு பூசப்படுகின்றது. என்னை மோசமாக விமர்சிக்கின்றார்கள். நாம் இன மத ரீதியாக செயல்படுபவர்கள் இல்லை. ஆனால் ஐநா சிறுவர்கள் சமவாயத்தின் அடிப்படையில் 18 வயதுக்கு குறைந்த அனைவரும் சிறுவர்கள் என்ற அடிப்படையில் தான் நாம் செயற்படுகின்றோம். ஜமியத்துல் உலமாவுடன் 2 தடவைகள் பேசியுள்ளோம். சகல சிறுவர்களுக்கும் கல்வியை பெற்றுக்கொள்வது அவர்களின் அடிப்படை உரிமை. அவர்களுக்கு நாம் முன்னிற்போம். நான் நீதி மற்றும் ஒருமைப்பாடு அமைச்சர் அல்ல, சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர். அந்த வகையில் சிறுவர் மகளிர் உரிமை பிரச்சனைகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நான் இந்த விடயங்களை ஓரிரு வருடங்களாக பேசவில்லை. என்னுடைய அரசியல் பயணம் 26 வருடங்களை கொண்டது. அதனால் நீண்ட காலமாக பெண்கள் சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அது ரிசானா நபீஸாக இருக்கலாம், ஹிஷாலினியாக இருக்கலாம். இவர்களை பற்றி நாங்கள் பேசியுள்ளோம். எங்களுக்கு ஏதாவது சட்டங்களை மாற்ற வேண்டிய தேவை இருந்தால் அதனை பற்றி நாம் கலந்துரையாட வேண்டிய தன்மை உள்ளது. ஒரு சட்டத்தை அமல்படுத்த பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படும் போது அதனை தனிப்பட்ட ரீதியாகவோ பலவந்தமாகவோ செய்ய முடியாது என்றார். இதன்போது எழுந்த எதிர்க்கட்சி எம்பி உத்துமா லெப்பை குழந்தை திருமணத்தை மாற்ற அரசு ஆலோசனை, குழந்தை திருமணம் அனுமதிக்கப்பட்ட முஸ்லிம் விவாக சட்டத்தை மாற்ற அரசு ஆலோசனை, அமைச்சர் சரோஜா போல்ராஜ் ஐநாவுக்கு தெரிவிப்பு என்றுள்ளது. இந்த விடயத்தை நாம் ஐநாவுக்கு சொல்ல தேவையில்லை. இலங்கையில் உள்ள ஜமயத்துல் உலமா சபையிடம் சொல்லலாம். சிங்கள, தமிழ், மலையகத்தில் கூடுதலாக குழந்தை திருமணங்கள் நடந்துள்ள நிலையில் ஏன் முஸ்லிம் சமூகத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்கின்றீர்கள் என கேட்டார். இதற்கு அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பதிலளிக்கையில் ஐநா சபையில் நாம் விரும்பியதை பேச முடியாது. அவர்கள் எதனை கேட்கின்றார்களோ அதற்கு பதிலளிக்கத்தான் ஐநா சபை கூட்டப்படுகின்றது. அங்கு நடந்த சீடோ மாநாட்டின் போது அதற்கு முன்னர் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருந்தது. இது இங்குள்ள ஆங்கில பத்திரிகை ஒன்றில் தவறான முறையில் செய்தி பிரசுரிக்கப்பட்டிருந்தது. ஐநா சபையில் அவ்வாறான ஒரு பேச்சை நான் பேசவில்லை. பலதரப்பட்ட குழுவின் ஆலோசனைகளை பெற்று இதனை தீர்ப்போம் என்றுதான் நான் கூறினேன். சட்ட மாற்றங்களுக்கு முன்வருவோம் என்ற வார்த்தையை நான் கூறவில்லை. எனவே அந்த பத்திரிகை மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன் என்றார்.
இலங்கை பாராளுமன்றம் பற்றி நந்தசிறி ஜாசன் துளியன எழுதிய டார்க்னஸ் அட் டே பிரேக் மற்றும் சட்டத்தரணி நிஹால் செனவிரத்னவினால் எழுதப்பட்ட மெமரிஸ் ஆஃப் 33 இயர்ஸ் இன் பார்லிமெண்ட் ஆகிய 2 நூல்கள் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிடம் பாராளுமன்ற வளாகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது. இந்த 2 நூல்களும் இலங்கை பாராளுமன்றம் பற்றி எழுதப்பட்ட நூல்களாகும். நூலாசிரியர்களுள் ஒருவரான சட்டத்தரணி நிஹால் செனவிரத்ன பாராளுமன்ற செயலாளர் நாயகமாக 17 வருடங்கள் சேவையாற்றியுள்ளதுடன் 33 வருட சேவை காலத்தில் தனது அனுபவங்களை கொண்டு மெமரிஸ் ஆஃப் 33 இயர்ஸ் இன் பார்லிமெண்ட் என்ற நூலை எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் திருமதி தனுஷ்கி லியன பட்டபேந்தியும் கலந்து கொண்டார். இலங்கை ஈர்ப்புள்ள சுற்றுலா தலமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் எமது நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான உட்கட்டமைப்பு மற்றும் சேவையை வழங்குவது அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். எனவே இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். சுற்றுலாத்துறையில் புதிய முன்னெடுப்பாக இந்த ஆண்டு 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வர எதிர்பார்க்கப்படுவதோடு அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது பரவலாக ஆராயப்பட்டது. கைத்துப்பாக்கி திடீரென வெடித்ததில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அம்பாறை காரைதீவு போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. வழமை போன்று கடமை நிமித்தம் துப்பாக்கியை பெற்றுக்கொள்வதற்கு ஆயுத களஞ்சியத்திற்கு பொறுப்பான நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரிடம் மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தர் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றினை பெற சென்ற வேளை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆயுத களஞ்சியத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த கைத்துப்பாக்கியை பரிசீலனை செய்வதற்காக மீசையில் வைத்த வேளை திடீரென கைத்துப்பாக்கி தவறி வெடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்னு அசார் ஆலோசனையில் காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RS ஜெகத் வழிகாட்டுதலில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர் 39 வயதுடைய நல்லதம்பி நித்யானந்தன் என்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஆவார். இவரது வலது காலில் துப்பாக்கி ரவை துளைத்து சென்ற நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மியன்மாரில் உள்ள இணையவழி மோசடி முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 15 இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மியன்மாரில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட நபர்கள் தாய்லாந்து மற்றும் மியன்மார் எல்லையில் உள்ள நட்புறவு பாலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த இலங்கையர்கள் முன்னர் மியன்மாரில் கணினி வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி இணையவழி மோசடி குழுக்களால் இயக்கப்படும் முகாம்களில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தனர். மேலும் இன்னும் 4 இலங்கையர்கள் மீட்புக்காக காத்திருப்பதாக மியன்மாரில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மீதமுள்ள நபர்களின் விடுதலையை பெறுவதற்கும் அவர்கள் பாதுகாப்பாக இலங்கைக்கு திரும்புவதை உறுதி செய்வதற்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 2400 கிலோகிராம் குஷ் போதைப் பொருளுடன் இந்திய தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மொத்த பெறுமதி சுமார் 25 மில்லியன் ரூபாய் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய 32 வயதுடைய மற்றும் 29 வயதுடைய இந்திய தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி தம்பதி முதல் முறையாக இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் அவர்கள் இந்தியாவில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் சுங்க அதிகாரிகளிடம் கூறியுள்ளனர். பயணப்பொதிக்குள் சூட்சமமான முறையில் மறைத்து வைத்து குஷ் போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தம்பதியினர் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அஸ்வசும நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் இதனை தெரிவித்தார். அஸ்வசும நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டம் 2023 ஜூலை 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் அமுல்படுத்தப்படுவதுடன் விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இத்திட்டம் இறுதியாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் இருந்து நடைமுறையில் உள்ள அஸ்வசும உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் திருத்தப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தனது தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தவிசாளர் பதவியிலிருந்து விலகினாலும் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொடர்ந்து பயணிப்பேன் என்று அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 12 கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள சிகரெட் தொகையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள ஒரு கிடங்கிலிருந்து இந்த சிகரெட் தொகையை சுங்க வருமான பணிக்குழு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதன்போது சுமார் 7,13,000 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சிகரெட்டுகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து பாதுக்க பிரதேசத்தில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் பெட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் மதிப்பு 12 கோடியே 4,19,554 ரூபாவாகும். இதனால் அரசாங்கத்திற்கு 1 கோடியே 79,85,621 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் கூறியுள்ளது. நீர்கோபுரங்கள் மற்றும் விநியோக முறைமையின் பராமரிப்பு பணிகள் காரணமாக கட்டான நீர் விநியோக அமைப்பின் கட்டான வடக்கு பிராந்தியத்தில் 16 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 16 மணித்தியாலங்களுக்கு கட்டான வடக்கு பிரதேசத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடை செய்யப்படவுள்ளது. இதன்படி பம்புக்குளிய, முருதான, கட்டான வடக்கு, கட்டான மேற்கு, கிழக்கு கட்டான, உடங்காவ, மானச்சேரிய, தோப்புவ, மேற்கு கழுவாரிப்புவ, மேல் கடவள, கீழ்கடவள, வெலிகேன வடக்கு, வெலிகேன தெற்கு, ஆடிக்கண்டிய, எத்கால, எத்கால தெற்கு, மகா எத்கால மற்றும் கிழக்கு கழுவாரிப்புவ ஆகிய பிரதேசங்களுக்கு இக்காலப்பகுதியில் நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. கடற்றொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ள யாழ் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 2 மீனவர்களையும் தேடும் நடவடிக்கை துரித கதையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த மீனவர்கள் காணாமல் போயுள்ள விடயம் தொடர்பில் தமது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து கடற்படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்கள பிரதானிகளுடன் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவசர கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மீனவர்கள் தொடர்பில் தேடுதல் உடன் ஆரம்பிக்குமாறு ஆலோசனை வழங்கினார். இதற்கமே தேடுதல் இடம்பெற்று வருகிறது. 46 வயதுடைய விமலேந்திரன் ஞானராஜ், 54 வயதுடைய பூலோகநாதன் ஆகியோர் கடந்த 15ஆம் தேதி ஊர்காவல் துறையிலிருந்து கடற்றொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளிவாசல் மற்றும் வக்பு சபைகளுக்கு அரசியல் தலையீட்டுடனான நியமனங்கள் வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சி எம்பி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் கடந்த அரசாங்கமே அஜ் குழுவுக்கு அமைச்சருக்கு நெருக்கமானவர்களை நியமித்திருந்தது. ஆனால் அஜ் குழுவினர் எங்களுக்கு எந்த வகையிலும் ஆதரவு அளிக்காத தகுதியானவர்களையே இம்முறை நியமித்திருக்கின்றோம் என தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் புத்தசாசனம், சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சு ஆகியவற்றின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் விடத்தல் தீவு பிரதேசத்தில் காற்றாலை மின் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு இந்தியாவின் அதானி நிறுவனத்துடன் மேற்கொண்ட தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் உயர் நீதிமன்றத்திலிருந்து இன்று வாபஸ் பெறப்பட்டுள்ளன. சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் சீராக்கல் மனு ஒன்றை சமர்ப்பித்து குறித்த திட்டம் வாபஸ் பெறப்படுவதாக இந்திய அதானி நிறுவனம் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவித்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு பின்னர் மனுதாரரின் குறித்த அடிப்படை உரிமை மனுக்கள் வாபஸ் பெற்றனர். அந்த அறிவிப்புக்கு பின்னர் மனுதாரர்கள் குறித்த அடிப்படை உரிமை மனுக்களை வாபஸ் பெற்றனர். சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் உள்ளிட்ட 5 தரப்பினரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. வெளிநாட்டு செய்திகள். சீனாவில் தயாரிக்கப்பட்ட TP-1000 என்ற ஆளில்லா சரக்கு விமானம் ஷான்டாங் மாகாணத்தில் தனது முதல் ஏவுதலை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இது சீனாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஆளில்லா பெரிய அளவிலான சரக்கு விமானமாகும். இந்த விமானத்தினூடாக வானிலிருந்த பொருட்களை வழங்க முடியும். ட்ரோன் பறப்பதற்கான தரநிலைகளுக்கு இணங்க சீனா இந்த விமானத்தை முற்றிலும் ஆராய்ந்து தயாரித்துள்ளது. இந்த விமானம் 1 தொன் வரை எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இந்த விமானம் முழு சுமையுடன் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் திறனையும் கொண்டுள்ளது. TP-1000 விமானத்தை அடுத்த ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சீன தகவல்கள் தெரிவிக்கின்றன.
கத்தோலிக்க திருச்சபை தலைவரான பாப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ரோம் நகரில் உள்ள ஜெமெலி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நுரையீரல் தொற்று, சுவாச குழாய் பாதிப்பு என இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை தெரிவித்தது. பாப் பிரான்சிஸ் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக கடந்த வாரம் ஜெமெலி வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்தது. இந்நிலையில் பாப் பிரான்சிஸ் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது முதல் புகைப்படத்தை வத்திக்கான் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதில் பாப் பிரான்சிஸ் வழிபாட்டு உடைகளின் வழக்கமான ஊதா நிற ஸ்டாலை அணிந்து வைத்தியசாலை தேவாலயத்தின் பலிபீடத்திற்கு முன் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருப்பது காட்டப்பட்டுள்ளது. ஜெமெலி வைத்தியசாலையின் 10வது மாடியிலுள்ள பாப் ஆண்டவர் குடியிருப்பில் ஏனைய பாதிரியர்களுடன் திருப்பலி கொண்டாட்டத்தில் அவர் பங்கேற்றார் என வத்திக்கான் தெரிவித்துள்ளது. மேலும் போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து குழந்தைகள் பலர் வைத்தியசாலைக்கு வந்திருந்தனர். இது தொடர்பாக பாப் பிரான்சிஸ் கூறுகையில், எனக்காக பல குழந்தைகள் ஜெபிக்கிறார்கள் என்பது தெரியும். அவர்களில் சிலர் இன்று ஜெமெல்லிக்கு வந்தனர். அன்பான குழந்தைகளே, நன்றி. பாப் உங்களை நேசிக்கிறார், உங்களை சந்திக்க எப்போதும் காத்திருக்கிறார் என தெரிவித்தார். காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் 300 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையிலான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்து அதனை வலியுறுத்திய வேளை இது நடைபெறாத சூழலில் காசாவுக்கான நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது. இந்நிலையிலேயே காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இதுபற்றி காசாவின் சுகாதார அமைச்சரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 300 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் பலர் குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹமாஸ் அமைப்பிடமுள்ள 59 பணைய கைதிகளின் நிலை நிச்சயமற்ற சூழலில் உள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்த விதிமீறலில் இஸ்ரேல் ஈடுபடுகிறது என ஹமாஸ் அமைப்பு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கிழக்கு காசா பகுதியில் உள்ள மக்களை வெளியேறும்படியும் இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது. ஒருபுறம் சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதிகள் விடுவிப்பதற்கான முயற்சி நடந்த போதும் மறுபுறம் காசாவில் தாக்குதலையும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகள். இலங்கை அணியின் சகலத்துறை வீரர் தசுன் ஷானக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இணைந்துள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 18வது தொடர் மார்ச் 2ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. தற்போதைய நிலையில் போட்டியில் இணையும் அனைத்து அணிகளும் பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளன. 2 வருட IPL தடைக்குட்பட்ட ஹாரி புரூக்கிற்கு பதிலாக தசுன் ஷானக்க இந்த தொடருக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற சர்வதேச லீக் 2020 போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற துபாய் கேபிட்டல்ஸ் அணியின் பலம் வாய்ந்த வீரரான தசுன் ஷானக்க அந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அதன்படி தசுன் ஷானக்க தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் இணைந்து கொண்டுள்ளதாகவும் இதனை விரைவில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனர்வு, நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமோ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.